Hallelujah, praise the Lord. இந்த joyful VCI ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். Happy Mother's Day to all. ஆமென், ஹalleluya. கர்த்தர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. இன்னைக்கு மதர்ஸ் டேங்க. கர்த்தர் நம்மளை தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஐசையா புத்தகத்தில் 66:13 வசனத்தில் சொன்னது, தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். ஹalleluya. Has a mother comfort her child. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தேவைப்படுது. நம்ம தேசத்துக்காக அநேக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அழுகும் போது, ஆண்டவர் சமூகத்தில் கதறும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் நம் தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பாடலை பாடி நம்ம கர்த்தரை துதிக்கலாம். வாங்க எங்களோடு சேர்ந்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஆராதனைக்குள்ளாக எங்களோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்ம வீட்டில், நம்ம ஏரியாவில், நம்ம தேசத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தாய் தேற்றுவது போல ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே.
போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல சுமந்து கொண்ட என் இயேசையா. தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறாருங்க. நம்ம சுச்சுவேஷன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை தேற்றுகிற ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாங்க நம்ம சேர்ந்து அந்த சமூகத்தை இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கூப்பிட தான் ஆசை. ஆனால் உங்களை அம்மான்னு தான் கூப்பிடணுமா எங்களுக்கு ஆசை அப்பாலும் ஆகணுமே. நாங்கள் அப்பான் என்று கூப்பிடுகிறோம், உங்களை அம்மான் என்று கூப்பிடுகிறோம். வாங்க நம்ம பாடலே பாடலாமா? உண்மை அப்பான்னு கூப்பிட தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் விசுவாசத்தோட இந்த பாடலே பாடலாம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க. ஜீசஸ் உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிட
கிருபையை ஊற்றுங்கப்பா, உங்க கிருபையை ஊற்றுங்க, உங்க தயவை ஊற்றுங்க அம்மா, உங்க தயவை ஊற்றுங்கப்பா. உங்க சமூகத்தை நாங்கள் கேட்கிறோம் அப்பா லார்ட். கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை, ஆண்டவராக இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே லார்ட், இந்த அப்பா கர்த்தாவே லார்ட் மதர்ஸ் டேல அப்பா நாங்கள் கேட்டுக்கொள்வதப்பா, எங்களுக்கு உங்க கிருபையை தாங்க, உங்க ப்ரொடெக்ஷனை தாங்க, சுகத்தை தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நாசம் மோசத்திலிருந்து அப்பா விடுதலை தாங்கப்பா. கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாருக்கெல்லாம் விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அப்பா, எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்குறாங்களோ, அம்மா எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கும் போது உடனடியாக அப்பா அந்த கதை நீங்க மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீங்க மனம் இறங்குங்க, எங்க மேல கிருபையாக இருங்க, தயவாக இருங்க. எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்களுக்கு ரட்சிப்பு தாங்க, எங்களுக்கு சுகத்தை தாங்க. உங்க ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புங்க அப்பா லார்ட். Thank you Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லார்ட், இந்த நாளில் கூட உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்கபடி எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் யாரெல்லாம் தாயார்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ தாயார்களுக்கு அப்பா விசேஷமான கிருபையை தாங்க, தயவை தாங்க, உங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேங்க்யூ லார்ட். எங்க ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லோரும் எங்களோட சேர்ந்து ஆராதனை செஞ்சீங்கன்ற. ஹல்லேலூயா. ஒன்ஸ் அகைன் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே ஜாய்ஃபுல் விசை சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டு நம்மளோட பேச போகிறார். காத்திருந்து நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், அதுதான் மதர்ஸ் டே. ஹல்லேலூயா. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் அவர் மதர்ஸ். ஹல்லேலூயா. நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு நாம் உண்மையுள்ளவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும், நாம் அவர்களுடைய அன்புக்கு நாம் ஈடே இல்லை. ஹல்லேலூயா. தாய் அன்பு உள்ளம் கொண்டவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் தாயாருக்காக நாம் ஜெபம் பண்ணிவிட்டு தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோமா? அன்புள்ள இயேசுவே, எங்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு அன்புள்ள தாயை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தாயாய் கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அவங்க அன்பு ஆண்டவரே மகா பெரியது, அவங்க தியாகம் மகா பெரியது. ஆண்டவரை, எங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் மறக்க முடியாது ராஜா. அவர்கள் இப்போது உலகத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, சில பேர் ஆண்டவரே அப்பா உயிரோடு கூட இருக்கலாம். அவர்களை நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. நாங்கள் நிறைவு கூறுகிறோம். அவர்கள் முதிர் வயதில் இருந்தாலும் நல்ல சுகபலமாக ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இளம் வயதில் தாய்மார்களாக இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இதயத்தோடு ஆண்டவர் அவர்கள் இதயம் சேர்த்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்டு ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, பிள்ளைகளை சுமந்து கொண்டு இருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவங்களை குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. நீ கொடுத்த தாய்மார்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாயாய் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரும் எங்களுக்கு தாயை போன்றவராய் இருக்கிறீரப்பா. தாய் விட ஆண்டவரை நீங்கள் அதிகமாய் அன்பு செலுத்துகிற தேவன் ஆண்டவரை, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. எங்கள் முகம் பிரகாசம் அடைகிறது. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ செய்தியை கொடுக்க எனக்கு கிருபை தாங்க, நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. அம்மான்னு சொன்னாலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. அம்மாவுடைய அன்பு, அவருடைய தியாகம் யாருமே நம்ம மறக்க முடியாது. 10 பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு இருந்தாலும் அந்த 10 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்களே ஒழிய வேறுபாடு உள்ளவர்களாய் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அனைத்து பிள்ளைங்களும் அவங்களுக்கு சமந்தான். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நேசிக்கிற தாய் தான் நம்முடைய தாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவருடைய நாமம் என்ன தெரியுங்களா? எல் ஷடாய் என்பது அவருடைய நாமம்.
அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, அவர் மகா பெரிய தேவன் என்றும் சர்வ வல்லவர் என்றும். இரண்டாவது, தாயை போல மார்புடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனும் தாயை விட மேலான அன்பு கொண்டவர். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அம்மாவை குறித்து நம்ம பார்ப்போமா? தேவனும் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறார் என்பதையும் நாம் தியானித்து பார்ப்போம். முதலாவது காரியம், கர்ப்பம் தரிக்கிறவளாய் இருக்கிறாள் தாய். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரித்தால் அவள் தாயாய் மாறுகிறாள். அல்லேலூயா. தாயாய் இருப்பது தான் எல்லா பெண்களும் விரும்புகிற ஒரு காரியமாகும். ஸ்திரீயானவள் திருமணமான பிறகு அவள் விரும்புவது தான் ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்பது. அதே மாதிரி தான் அந்த கர்ப்பம் தரிக்கிறது எவ்வளோ வலி நிறைந்தது இல்லைங்களா? அதை சுமக்கிறது எவ்வளோ வேதனை நிறைந்தது. பெற்றெடுக்கும் போது அவங்க எவ்வளோ வலிகளும் வேதனைகளையும் அனுபவிப்பாங்க. அதை பிள்ளைகளை சுமக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய சரீரத்தில் பலவித மாற்றங்கள் வரும். அதையெல்லாம் சகித்து கொண்டு தனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறதே என்று மிகுந்த மகிழ்ச்சியாகவும், தான் அம்மாவாக போகிறோமே என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமாகவும் இருக்கிறவர்கள் தான் தாய்மார்கள். அல்லேலூயா. நிறைய வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாள், சாராள், ரெபாக்காள் மற்றும் எலிசபெத், சுனேமியாள், மனோவாவின் மணி, ராகேல் இவர்களெல்லாம் மலடிகளாக இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் பிள்ளைத்தாட்சியாய் மாற்றினாராம். அல்லேலூயா. ஆகினாலே மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றி மகிழ செய்கிறவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. ஆகினாலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்காக இந்த பூமியில் வந்தார். நம்மை பெற்றெடுக்கும்படியாய் அவர் நாமத்தில் விசுவாசமுள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாய் அதிகாரம் கொடுத்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் இந்த பூமியிலே அடிமை ரூபம் எடுத்து வந்தார். நம் மத்தியிலே வாழ்ந்தார். நமக்காக பாடுகள், எல்லா விதமான பாவ சாப ரோகங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அவர் செய்த கல்வாரி சிலுவையில் அவர் அன்பை ஊற்றினபடியினாலே இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ சாபரோகங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டு நம் பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய புத்திரர்களாக, அவருடைய மகனாக மகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அந்த வலி, வேதனைகள், பாடுகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையில் அனுபவித்த காரியங்கள் அனைத்தையுமே நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். குமாரனுடையவன் ஜீவனையுடையவன். அல்லேலூயா. ஆகினாலே ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு அவள் மூலமாக தான் உயிர் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு வடிவு உண்டாக்குகிறதா இருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு வடிவை, அந்த கருவுக்கு ஒரு வடிவை உருவாக்குறது தாயின் வயிற்றில் தான். அப்படி தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். நம்மை உருவாக்கி அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி நம்முடைய பேரையும் ஜீவ புத்தகத்தில் இடம்பெற செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தாய் என்ன செய்கிறாள்? தன் பிள்ளைக்கு பால் புகட்டுகிறவளாய் இருக்கிறார். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் பிள்ளைகளுடைய பசிக்கும் அவள் என்ன செய்கிறாள்? அவள் பாலூட்டுகிறவளாய் இருக்கிறாள். ரொம்ப அக்கறை உடையவள். என்னென்னு சொன்னால், பிள்ளை வளரணும்னா பாலூட்டணும், ஆகாரம் தேவை, போஷிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பிறந்தவுடன் பால் புகட்டணும். ஒரு வருஷமாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தேவையான அந்த உணவுகளை பிசைந்து கொடுக்கணும். அதுக்கு தகுந்த வளர வளர குழந்தைக்கு ஏற்ற உணவை கொடுக்கணும். அந்த தாய் அந்த பணியை செய்கிறவளாக இருக்கிறார். நம் ஆண்டவராகிய தேவனும் அப்படிதான். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்மை அவர் விசேஷமாய் அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா.
பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் அலைந்து அத்தனை லட்சம் மக்கள் அவர்களுக்கு உணவுக்கு எங்கே போவார்கள்? ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தாராம். தூதர்களுடைய மன்னா அவங்களை கொடுத்து அவர்களை போஷித்தாராம். அவ்வளோ அக்கறை உடையவராய் என்றும் நம் தேவன் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய உணவையும் நமக்கு கொடுக்கிறார், இம்மைக்குரிய உணவையும் அவர் தான் கொடுக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தில் அன்றாட உணவை எனக்கு தாரும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நம்முடைய தேவைகள் அனைத்தையும், ஆவிக்குரிய தேவைகள், சரீர தேவைகள், உணவு அனைத்தையும் காக்கைகளுக்கும் குருவிகளும் உழைப்பதில்லை, ஆனால் தினந்தோறும் அவைகளை போஷித்து வருகிறார். அவைகளை விட நாம் விசேஷமானவர்கள், தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். தேவன் தாமே நம்மை அவருடைய ஞானப்பாலினாலே நம்மை எப்பொழுதும் போஷிக்கிறவராக இருக்கிறார். அந்த உணவாக்கிய அந்த வேத வசனங்கள் பலமான உணவை கொடுத்து உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். இந்த பூமிக்குரிய ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக தான். அவர் மழை பொழிய செய்யவிட்டால் பூமியிலிருந்து தானியங்கள் விளையுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால தான் 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம், ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று. ஆகினால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் கொடுக்கிற இந்த மன்னாவை, இந்த வேத வசனமாகிய இந்த ஞானப்பாலின் மீது வாஞ்சியாக இருப்போம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, இம்மக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் வேத வசனம் ரொம்ப முக்கியம். தினமும் வேதத்தை தியானிங்க. தினமும் தேவன் நம்மோடு பேசுவார். தினமும் நம்மை அவர் ஞானப்பாலை கொடுக்கிறார். தினமும் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். தினமும் நம்முடைய தேவைகள் ஆகாரத்தை கொடுத்து நம்மை பலவானாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள், ஒரு தாய் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளை உடுத்தி விற்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆடைகளை உடுத்தி விற்கிறவர்கள். அந்த குழந்தைக்கு ஆடைகளை தன்னைத்தானே உடுத்திக்க தெரியாது, ஆனால் அந்த குழந்தைக்கு ஆடைகளை விதவிதமாக உடுத்தி விற்று என்ன செய்வாங்க? அழகு பார்ப்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க? சொட்டர் பின்ன ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு குளிர் இருந்துச்சுன்னா அதை குளிர் போக்கும்படியாக சொட்டர் பின்னி அதை ஆயத்தமாய் வைத்திருப்பார்கள். இவைகளெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி தான் அது அன்பினால் ஒவ்வொரு முடிச்சியும் ஒவ்வொரு நெட்டு போடும்போது உள்ளத்திலேருந்து ரொம்ப அன்பாய் செய்வார்கள். எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி ஆர்வமுடன் ஆவலுடன் கூட அந்த சொட்டர் பின்னுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய அவங்க உள்ளத்தை அதில் ஈடுபடுத்தி அன்பை ஊற்றி அந்த சொட்டர் பின்னுவாங்க. அதே மாதிரி தான் நம்மெல்லாம் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் ஆடையை உடுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதேனில் மகிமையின் ஆடையை உடுத்திவித்தாராம். அவர்கள் பாவம் செய்த போது நிர்வாணமாகி போனார்கள். அவர்கள் அத்தி இலைகளை தன் சொந்தமாய் உருவாக்கி அணிந்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தரோ என்ன செய்தார்? தோலுடையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் இப்பொழுது தேவன் ரட்சிப்பின் ஆடையை, நீதியின் சால்வையை நமக்கு உடுத்தி வைக்கிறவராய் இருக்கிறார். துதியின் ஆடையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேலுடைய அம்மா என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு அந்த குழந்தை கொண்டு போய் ஆலையில் விட்டுட்டாங்க. ஆலயத்தில் விட்ட பிறகு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சின்ன சட்டை தச்சுன்னு போய் அந்த குழந்தைக்கு போடுவாங்க. அதே மாதிரி தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தின் ஆடைகள் கரைபடிந்தாலும் அவர் இரத்தத்தாலே நம்மை சுத்தமாக்கி கரைத்தீரை நீக்கி நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். நாம் எல்லோரும் பாவம் செய்து நிர்வாணமாக போனோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய ரட்சிப்பின் ஆடையினாலே, அவருடைய கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வானத்தின் கீழே மனிதனுக்குள்ளாக ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லையா. இயேசு நம் மீது அந்த தாயின் அன்பை போல உடையவராக இருக்கிறார். நம்மை உடுத்துவிக்கிறார். ரட்சிப்பின் ஆடையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நீதியின் சால்வையை உடுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாலாவது தாயினுடைய காரியம் என்ன தெரியுங்களா? கற்றுக் கொடுக்கிறாள்.
அல்லேலூயா. தம் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. அம்மா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் குழந்தையின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும்படியாக கற்றுக் கொடுக்குறாங்க. நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க. சில பயிற்சிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. அவர் தாயை போன்றவர். நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி பேசணும், எப்படி வாழணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர் தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்ன சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால தான் கழுகு தன் குஞ்சுகளை பறக்க கற்றுக் கொடுப்பது போல இந்த பூமியிலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்போதும் வாழும்படியாக, நாம் வளரும்படியாக, நாம் பறக்கும்படியாக நம்மை தேவன் என்ன செய்கிறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகம் அஞ்ஞானத்திலே மூழ்கி கிடக்கிறது. பொல்லாத இந்த பிரபஞ்சம் இதோ அந்த சாத்தானுடைய, இந்த பிரபஞ்சம் தேவனாக சாத்தானுக்குள்ளே இருக்குது. எங்கே பார் பாவம் பெருகி கிடக்கு. ஆனால் இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமாகவும் பரிசுத்தமாய் வாழவும், ரட்சிப்பை காத்து கொள்ளவும், நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளவும், மற்றவங்களுக்கு நம்ம கெட்டுப்போகிறவர்களுக்கு நம்ம ஒரு வாசனை உடையவர்களாக, அவர்களை மனம் திரும்ப செய்கிறவர்களாக இருக்கவும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வேதத்தில் நீதிமொழி 6:20 வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவோட போதகத்தை நாம் தள்ளவே கூடாது. அவர் நம் தாயை போன்றவர். அல்லேலூயா. தாயை போன்று கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். 5வது காரியம், ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாக்கிறவளாக இருக்கிறார். தாய் சமையல் அறையில் என்ன வேணாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவளுக்கு கவனமெல்லாம் தன் குழந்தையின் மீதே இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்கிறது என்று சொல்லி. ஏன்னா குழந்தைங்க இங்கும் அங்கும் ஓடும், முட்டி போட்டு நடக்கும் போது அல்லது வெளியே போயிடும். தாயின் கவனம் எப்போதுமே தன் பிள்ளையின் மீது இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கவனம் எப்பொழுதும் நம் மீதியே இருக்கிறது. நாம் ஏதாவது தவறு செய்யும் போது நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அல்லது அவரை நாம் விட்டு தூரம் போகும்போது நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். நாம் அவர் விட்டு வெகு தூரம் போய்விடக்கூடாது, அவர் அடைக்கலத்தில் இருக்க வேண்டும் என்று கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டியின் கீழாக கூட்டி சேர்த்து கொள்வது போல ஆண்டவர் நம்மை எப்போதும் அவர் சட்டையின் கீழாக வைத்திருக்க விரும்புகிறார். இந்த கோழிக்கும் இந்த அந்த குஞ்சுகளுக்கும் ஒரு சங்கேத பாஷை. அது குச்சு 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 சத்தம் போட்டுன தாயும் ஒரு சத்தம் போடும், அந்த குஞ்சுகளும் சத்தம் போடும். ரெண்டுத்துக்கும் அந்த என்ன செய்யும், அந்த சத்தத்தின் வாயிலாக அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக நம்ம இருந்தோம்னா, உணர்வோடு இருந்தோம்னா, நம்ம அவரோடு அடைக்கலத்தில் சட்டின்கீழ் இருந்தோம்னா நம்ம என்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம். அவர் நம்மை எப்போதுமே பாதுகாக்க விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் நம் கண் மீது கண் வைக்கிறவர், கண்மணி போல பாதுகாக்கிறவர், நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் எப்போதும் நம் மீது கவனமாக இருக்கிறவராக இருக்கிறார். 6வது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க, குழந்தைகளை பிரதிஷ்டை செய்வார்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம் இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறாரு, நம் பாவங்களையெல்லாம் கழுவி நம்மை சுத்தமாக்கி நம்மை நீதிமானாக்கி பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகித்து நம்மை அவர் முத்திரித்து நம்மை அவர் புத்திரராக பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு நம்மை ஒப்பு கொடுத்து, பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காகனால அதுக்கப்புறம்
இயேசு கிறிஸ்து அதை பாருங்கள், நமக்காக எப்போதுமே பிதாவின் வலதுபாட்டில் வீட்டிலிருந்து நமக்காய் பரிந்துரைக்கிறவராக இருக்கு. அதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. 7வது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய தாய் நம்மை வழி நடத்துகிறாள். அல்லேலூயா. நமக்கு சில சமயம் பாருங்கள், நம்ம எல்லாம் யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு சீக்கிரமாக மனம் திரும்பி பேச மாட்டாங்க. தாயின் இடத்துல மனம் திறந்து பேசுவாங்க பிள்ளைங்க. தங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கணும். பள்ளிக்கூடத்தில் நடந்த காரியங்கள், அல்லது நண்பன் இடத்துல நடந்த காரியங்கள், அல்லது சிநேகத்துக்கு மத்தியில் வட்டாரங்கள் நடந்த காரியங்கள், அக்கம் பக்கத்தில் ஒரு எல்லாத்தையுமே தாயின் இடத்துல என்ன செய்வாங்க? பகிர்ந்து கொள்வாங்க. அதே மாதிரி தாயும் என்ன செய்வாங்க? நல்வழி நடத்துவாங்க. அல்லேலூயா. நாம் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவள் தாய் தான். பொறுமையாக கற்றுக் கொடுப்பாங்க, கோபம் கொள்ள மாட்டாங்க, அனைத்து நல்ல புத்தியை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நம்ம சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுக்கிறார். தீமோத்தேயுனுடைய தாய் பாருங்கள், தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வழி நடத்தினாங்களாம். அந்த தீமோத்தேயுனுடைய தாயை அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தில் வழி நடத்தினாங்களாம். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு தாய் தன் பிள்ளைகளை என்ன செய்வாங்க? விசுவாசத்தில் வழி நடத்துவாங்க. அதே போல தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகினாலே நம்ம விசுவாச பாதையில் அடிக்க நம்ம விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி தாய் விரும்புகிறார், வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், தாயானவள் தன்னுடைய குழந்தையை குறித்து எப்போதுமே ஒரு நோக்கமும் சிந்தை உடையவளாக இருக்கிறார். குழந்தையை எப்படி வளர்க்கணும், குழந்தையை குறித்து கூறின தீர்க்க தரிசனங்கள், குழந்தையை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள், குழந்தையை குறித்து வெளிப்பட்ட வெளிப்பாடுகள், இவைகளெல்லாம் சிந்தித்து மனதில் வைத்து ஜெபித்து அதன்படியாக குழந்தையை அவள் வழி நடத்துகிறவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. அவங்க ஒருபோதும் மறந்து போக மாட்டாங்க. தன் குழந்தை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்களையும் வெளிப்பாட்டையும் தீர்க்க தரிசனங்களும் மறந்து போகிறது இல்லை, மனதில் வச்சுட்டு எப்போதுமே என்ன செய்கிறாங்க? தேவனிடத்தில் ஜெபிக்கிறவங்க. அதே மாதிரி தான் தேவன் நம்ம உலக தோற்றத்தின் முன்பிருந்தே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார். எவர்களை முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகினால எப்பொழுதும் தாய் அந்த வெளிப்பாட்டையும் அந்த வாக்குத்தத்தங்களும் திருந்து வைத்து ஜெபிக்கிறது போல இயேசு கிறிஸ்து கூட இன்றைக்கும் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 9வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாய் எப்போதும் தன் பிள்ளைகளின் மீது அக்கறை உடையவளாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீசஸ் கேர் ஃபார் அஸ். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவனான அப்படின்னாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆகினாலே கர்த்தர் நம்மில் மிகவும் அக்கறையும் கரிசனையும் உடையவராக இருக்கிறார். யார் நம்ம விசாரிப்பாங்க? யார் நம்ம மீது அன்பாக இருப்பாங்க? நம்முடைய தாய் தானே. நம் தாய் உள்ளம் கொண்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது எப்போதும் அன்பாக இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவர் இவ்வளவாக இந்த உலகில் அன்புக்கு வந்தார் என்று யோவான் 3:14 வாசிக்கிறோம் அல்லவா? நம்ம கெட்டு போகக்கூடாது என்பது பிதாவின் சித்தம். நாம் கெட்டு போகக்கூடாது என்பது இயேசு கிறிஸ்துவின் சித்தம். நாம் கெட்டு போகக்கூடாது என்பது பரிசுத்த ஆவியானோடும் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாதிருப்பது எப்படிங்க? அல்லேலூயா. நாம் கடைசியில் ஒரு காரியம் பார்ப்போம். நம் தாய் நம்மை தேற்றுகிறவளாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல
நான் உங்களை தேற்றுவேன் என்று ஏசாயா 66வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம் தேவன் நம்மை தேற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில் துக்கங்கள் அல்லது கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வரும்போது தாய் தேற்றுவது போல தேவன் நம்மை தேற்றி ஆற்றி நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தாயை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம ஆண்டவராய் இயேசு தாயை போல் அவர் எப்படி நம் வாழ்க்கையில் நமக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நாளில் தியானித்து பார்த்தோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி மதர்ஸ் டே டு எவரிபடி. காட் பிளஸ் யூ எவரிபடி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானத்துக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you everybody. Praise the Lord.